ஹாய் 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 ஹாய். நான் தான் உங்கள் ஜெரோன்ஸ். என்ன எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என் நேம் வந்து ஜெரோன்ஸு. என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஏஜ் ஜெரோன்ஸு. சரியா? நான் வந்து இந்த வீடியோ யூடியூப்பில் இந்த மாதிரி பெரிய வீடியோலாம் போட மாட்டேன் மோஸ்ட்டாக. ஏன்னா எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. இப்போ வந்து என்ன பேசணுன்னா, இப்போல்லாம் எனக்கு வந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. அப்படி எனக்கு இதுவே நிறையா தான் போட்டோம். எனக்கு இதுவே நிறையா இருக்குது. ஆனால் அது எப்படி என்னை பற்றி உங்களுக்குலாம் தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? நான் எப்படி ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ எப்படி இருக்கேன், அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரியா? மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டாக நான் ரீல்ஸ் பண்ண தொடங்கினது வந்து எது தெரியுமா? டிக்டாக்ல தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஆனால் அது எந்த இயர்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் டிக்டாக்ல தான் ஃபஸ்ட் நான் பண்ணது. எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் இப்படிதான் பாப்பியா? அஃப்கோர்ஸ், ஆமா. பட் அழகா இருக்கிற பொண்ணுங்களா நீ ஆயிட முடியாதுல்ல. பண்ணும்போது அப்போல்லாம் நான் நிறைய தூக்கி ஃபில்டர் அடிப்பேன். எப்படி ஃபில்ட்ரு ஒரே ஃபில்டராக தான் இருக்கும். மூஞ்சும் அப்படியே வெள்ளையா தெரியும். அப்படிதான் இருக்கும். காஃபி குடிச்ச உடனே பேஸ்ட் பிரஷ் கையில குடுத்து என்னங்கோ பல்லு தேய்ங்கோங்கறாங்க. சரின்னு பாத்ரூம்குள்ள போய் ட்ரெஸ் கழட்டுறேன், பின்னாடியே உள்ள வந்துட்டாங்க. என்னடா காலங்காத்தாலேயே மேட்ரான்னு பார்த்தா முதுகு தேய்க்கணுமா? அப்படிலாம் பண்ணுவேன். எல்லாரும் அடி ஏன்டா இப்படிலாம் போடுற, ஏன்டா நல்லா வெளியிடா அப்படிலாம் சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்லலாம் கண்டுக்க மாட்டேன். நான் படி இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டுருவேன். அப்படியே போட்டே இருந்தேன், கண்டினியூஸாக போட்டே இருந்தேன். அதெலாம் எனக்கு அவ்வளோவா ரீச்லாங்க எதுவுமே கிடையாதுங்க. போட்டேன் ஒரு வீடியோவில் 8 லைக், அதில் 1 லைக் நான். இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. அப்பவும் வீட்டில் போட்டே தான் இருந்தேன். அப்போ என்ன என்கிட்ட ஃபோனை கூட எதுவுமே கிடையாது. எங்கள் தாத்தாவோட பழைய ஃபோனு, அதில் அவருக்கே தெரியாமல் டிக்டாக் ஏற்றி அதில் நான் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அந்த மாதிரி 8 லைக் 20 மேக்ஸிமம் அதில் வந்தது 20 லைக். அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுவேன்? வேறு எல்லா பசங்களாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி போடாதடா. எங்கள் ஏரியா பசங்களே சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாண்டா, கலாய்ப்பான்ல பஸ் நிறைய கலாய்ப்பாங்க. நான் அதை எதுவுமே கண்டுக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு விட்டு நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருந்தேன். ஹாஸ்டலில் டிக்டாக் பேண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அதோட டிக்டாக் போச்சு, டோட்டலாக போச்சு டிக்டாக். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிக்டாக்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று 2019 ஓப்பன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒரு ஐடி அதுக்கப்புறம் 2019 இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு ஐடிலாம் மெயின்டைன் பண்ண தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இன்ஸ்டாலாம் ஏற்றக்கூடாது, எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க இன்ஸ்டா ஏற்றக்கூடாது அப்படின்னு. சின்ன பையன்லாம் இன்ஸ்டாலாம் ஏற்றக்கூடாதுன்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் ஏற்றி உள்ளே போய் வச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதுலேயே ரீல்ஸ் போட தொடங்கினேன். அந்த நான் ஃபஸ்ட்டாக போட்ட ரீல்ஸ் நான் உங்களுக்கு இதில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதுலேருந்து அவன் வேறு லெவல் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க சார். நான் ஃபஸ்ட்டாக போட்ட ரீல்ஸு ஒரு ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி தான் போட்டேன் இன்ஸ்டால். அது ஒரு பழைய ஐடியா. அது அப்போ வந்து நமக்கு ஐடியை வந்து மெயின்டைன் பண்ண தெரியாது. இப்படி ஐடி பாஸ்வேர்ட்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண தெரியாது. ஒரு வாட்டி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஓப்பன் பண்ணுவோன்னா அவ்வளோதான், டெலிட்டு. மறுபடியும் இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள், அதே ஐடியை ஓப்பன் பண்ண மாட்டேன். புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அப்படி தான் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 2020 ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணேன். அதுதான் ஏஜ் ஜெரோன்ஸ். அதுலேயும் அவ்வளோவா ரீச்சே கிடையாது. அப்படியே சரி பரவாயில்ல நம்ம பாட்டுக்கு போட்டாங்க. ஒரு வீடியோ போச்சு, ஒரு 1M போச்சு. அவ்வளோதான். நான் தான் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. புடிச்சிருந்தா நீ வாய் தொந்து கூட சொல்ல தேவையில்ல செல்லம். சும்மா அப்படி நிமிந்து பாரு, அது போதும். அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோவில் இருந்து டெய்லி ரீல்ஸ் போட ஆரம்பித்தேன். அது வியூஸ் போதோ இல்லையோ தினமும் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சீக்கிரம் 10K அடிச்சிட்டேன், 50K அடித்தேன், 100K அடிச்சிட்டேன். இப்போ 150K அடிக்க போகிறேன். அடிச்சிருவேன் கூட சீக்கிரத்தில் அடிச்சிருவேன். அதான் நீங்கள் இருக்கீங்களே பார்த்துக்கோங்க.